ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். அரிசியே சேர்க்காத 7 விதமான மில்லட் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் வெயிட் லாஸ்க்கும் வெயிட் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் உங்கள் பசங்களுக்கும் நீங்கள் அதை கொடுக்கலாம். இந்த எல்லா ரெசிபியும் திணை அரிசி வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். கொள்ளு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 1/4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் கொள்ளு எடுத்துக்கோங்க. இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இன்னொரு பவுலில் 3/4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் திணை அரிசி சேர்த்துக்கோங்க. 3/4 கிளாஸ் திணை அரிசி, 1/4 கிளாஸ் கொள்ளு, ரெண்டும் சேர்த்து 1 கிளாஸ். இது ரெண்டுமே ஓவர் நைட் ஊறணும். ஒரு 7லேருந்து 8 மணி நேரத்துக்கு ஊறணும். பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு இது ஒரு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கூடவே வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். தண்ணி சேர்த்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி கரெக்டாக 10 விசில், 8லேருந்து 10 விசிலுக்கு குக் பண்ணிங்கன்னா சூப்பராக வெந்துடும். பாருங்களேன், நல்லா ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். நான் ஒரு 10 விசிலுக்கு விட்டுருந்தேன். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். இந்த தண்ணியை நம்ம இப்போ ஃபில்ட்ரு பண்ணி தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போது அதே குக்கரில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் 1/2 ஸ்பூன், கடுகு 1/4 ஸ்பூன், உளுந்து 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போது 5-6 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய பல் பூண்டை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன். இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வறுபடணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் காரத்துக்காக ஒரு வரமிளகா, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் போல் பெருங்காயம், மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் 1/4 ஸ்பூனுக்கும் அதிகமாக உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது மைல்டாக தான் இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் விட்டு நல்லா அந்த தக்காளி நல்லா மசிய வதங்கணும். அந்த அளவுக்கு குக் பண்ணணும். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஓவர் நைட் ஊற வச்ச அந்த திணை அரிசியும், அப்புறம் நம்ம வேக வச்ச அந்த கொள்ளு, தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். கூடவே கொள்ளு வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். 1 கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி நம்ம சேர்க்கணும். எனக்கு ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி மட்டும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. ஸோ அந்த தண்ணியுமே நான் சேர்த்துக்கிட்டேன். கடைசியாக பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு சரியாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு, ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட அருமையான கொள்ளு சாதம் சூப்பர் டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கொள்ளு கொழுப்பை கரைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியும். தினமும் எடுத்துக்க வேணாம், வாரத்துக்கு 2லேருந்து 3 நாள் எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம், நீங்கள் ஏதாச்சும் லாங்குவேஜ் கற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தால், லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்காகவே நாங்கள் ஃப்ரீ ஆப்பும் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது, ஆப்பிளுக்கும் இருக்குது. ரெண்டுத்துக்கும் லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். திணை அரிசியும் பச்சை பயிரும் வச்சு ஒரு சூப்பர் டேஸ்டான தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. அது ஒரு பவுலில் நம்ம சேர்த்துடலாம். அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு திணை அரிசி சேர்த்துக்கோங்க. ஸோ டோட்டலாக 2 கிளாஸ் ஆச்சா? 2 கிளாஸ்க்கு 1/2 கிளாஸ் உளுந்தம்பருப்பு சேர்க்கணும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது ஓவர் நைட் நம்ம ஊற வைக்க போகிறோம். ஒரு 7லேருந்து 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊறணும். பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அரைக்க தேவையான தண்ணி, இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு ஃபைனாக இருக்கணும். எனக்கு மாவு தோசை மாவு பதத்துக்கு இருந்துச்சு. அதனால் நான் அப்படியே தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒருவேளை உங்களுக்கு மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தோசை போட்டுக்கோங்க. ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் வச்சு எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு குக் பண்ணிங்கன்னா நம்மளோட பச்சை பயிறு தோசை சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆயில் ஸ்ப்ரே பாட்டிலோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
ஒரு நிமிஷம். நிறைய பேர் வந்து என்னோட ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்காகவே நாங்க ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆப்போட பேர் வந்து மெஷர் வெல். இந்த வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த ஆப்போட லிங்க் இருக்கு. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல உங்களுக்கு பின்னும் பண்றோம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தினை அரிசியில பொங்கல். நம்ம ரெகுலரா பண்ற வெண்பொங்கல தினை அரிசியில எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுல்ல 1 கிளாஸ் அளவுக்கு தினை அரிசி சேர்த்துக்கோங்க. அதே கிளாஸ்ல 1 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது 2யும் நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துடலாம். ஒரு 2 மணி நேரமாவது கண்டிப்பா ஊறணும். நீங்க தினை அரிசிய ஓவர் நைட் ஊற விட்டு, பருப்பு 1/2 மணி நேரம் ஊற விட்டா கூட ஓகே தான். இப்போ ஒரு குக்கர்ல 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சின்ன ஸ்பூன்ல 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு மிளகுத்தூள் வேணாம் அப்படின்னா நீங்கள் மிளகு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு துருவி வச்ச இஞ்சியை நீங்கள் எவ்வளோ சின்னதாக கட் பண்ணி போட்டாலும் அதை எடுத்து போட்டுருவாங்க. இந்த மாதிரி துருவி போடும்போது அதோட ஃப்ளேவரும் இறங்கும், சாதத்தோடு சாதமாக கலந்துரும். அதனால் இந்த மாதிரி சேர்த்து பாருங்கள். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம 2 மணி நேரத்துக்கு ஊற வச்ச தினை அரிசியும் பாசிப்பருப்பையும் இதில் சேர்த்துடலாம். இப்போது இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசியும் பருப்பும் சேர்த்து 2 கிளாஸ் எடுத்தோம் இல்லையா? ஸோ 2 கிளாஸ்க்கு 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் போல் பெருங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு உப்பு சரியாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் 3 விசிலுக்கு குக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட அருமையான திணை பொங்கல் சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இன்னும் மசிய வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப மசியவும் இல்லை, ரொம்ப உதிரியாகவும் இல்லை, ஓரளவுக்கு நார்மலாக இருந்துச்சு. இது கூடவே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் நெய்யில் கொஞ்சம் போல் முந்திரி பருப்பை தாளித்து இதில் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு வேணான்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூடவே வந்து குக்கரில் பண்ண தக்காளி சட்னி தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த 2த்துக்கும் காம்பினேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. இந்த சட்னி ரெசிபியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். தேவைப்பட்டால் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். தினை அரிசியில் ஒரு ஊத்தாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுலில் 1 கிளாஸ் அளவுக்கு தினை அரிசி சேர்த்துக்கோங்க. அதே கிளாஸில் 1/4 கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதே கிளாஸில் 1/4 கிளாஸ் அளவுக்கு தோரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதே கிளாஸில் 1/4 கிளாஸ் அளவுக்கு வெள்ளை அவல் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். நீங்கள் சிகப்பு அவல் கூட எடுத்துக்கலாம். 1/4 கிளாஸ் அளவுக்கு அவல் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்து 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், வாஷ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்து நம்ம ஓவர் நைட் ஊற விட்டுடலாம். ஒரு 6லேருந்து 7 மணி நேரத்துக்கு இது ஊறணும். பாருங்கள், நான் வந்து 7 மணி நேரத்துக்கு ஊற விட்டுருந்தேன். நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ அந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கூடவே அரைக்க தேவையான தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்ல ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து உங்கள் கை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாவு வந்து புளிக்கணும். இப்போ நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த மாவு எனக்கு புளிச்சு வர்றதுக்கு ஒரு 5 மணி நேரம் போல் ஆச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு லைட்டாக புளிச்சு வந்த உடனே நம்ம தோசை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த லைட்டரோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ தோசை பேன் வந்து ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறமா நான் ஊத்தாப்பம், மினி ஊத்தாப்பம் தான் செய்ய போகிறேன். கூடவே ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் விட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு குக் பண்ணுங்கள். பாருங்கள், நம்மளோட அருமையான நல்ல சூப்பர் சாஃப்டான தினை ஊத்தப்பம் சூப்பர் சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே வந்து கேரட், உருளைக்கிழங்கு, பட்டாணி போட்டு பாம்பே சட்னி தான் பண்ணியிருந்தேன். காம்பினேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. பாருங்களேன், தோசை எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நல்லா சூப்பர் சாஃப்டாக பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த பாம்பே சட்னிக்கும் தோசைக்கும் அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தினை அரிசி வச்சு தயிர் சாதமும் கூடவே நல்லா ஸ்பைசியான பட்டாணி மசாலா எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கிளாஸ் அளவுக்கு தினை அரிசி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், வாஷ் பண்ணியாச்சு.
இப்போ தண்ணி சேர்த்து நம்ம ஓவர் நைட் வந்து இதை ஊற வைக்க போகிறோம். இப்போ இது இருக்கட்டும். இந்த கிளாஸ் பவுலோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த லிட்டு வந்து நல்லா ஹெவியாக இருக்குது. இந்த கிளாஸ் பவுலுமே வந்து நல்லா ஹெவியாக இருக்குது. 1000 ml ஸ்டோரேஜ் அளவுக்கு இந்த பவுல் இருக்குது. 3 பேருக்கு மாவு அரைச்சி யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த உட்டன் டெக்கர் ஐட்டமும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். தேவைப்பட்டால் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து உங்கள் டேபிள் மேலே ஏதாச்சும் டெக்கரேஷனுக்காக வைக்கிறீங்க அப்படின்னா அது ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து இது வீடியோ பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இதோட லிங்க்குமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓவர் நைட் ஊறினா ஒரு 100 கிராம் பட்டாணி சேர்த்துருக்கிறேன். பட்டாணி வேகிறதுக்கு தேவையான தண்ணி, கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து ஒரு 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிங்கன்னா பட்டாணி நல்லா சூப்பர் சாஃப்டாக வந்துடும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம வேக வச்ச பட்டாணி, கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா, நீங்கள் வீட்டில் என்ன சிக்கன் மசாலா யூஸ் பண்ணாலும் சரி, அது ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சிக்கன் மசாலா வேணும் அப்படின்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த தண்ணியெல்லாம் வற்றி அது கொஞ்சம் கெட்டியாகணும். அந்தளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாகிற ஸ்டேஜில் கொஞ்சம் போல் நறுக்கின மல்லி இலை சேர்த்து நல்லா கலந்துட்டு உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு தடவை. பட்டாணி மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கேஸ்டைன் பேனோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இந்த கேஸ்டைன் பற்றி தனியாகவே ஒரு வீடியோவும் போட்டிருக்கிறேன். தேவைப்பட்டால் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த திணை அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. நான் ஒரு 7 மணி நேரத்துக்கு ஊற விட்டுருந்தேன். இப்போ ஒரு குக்கரில் நம்ம ஊற வச்ச அந்த திணை அரிசி சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான தண்ணி, நம்ம எந்த கிளாஸில் அளந்தோமோ அதே கிளாஸில் 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4லேருந்து 5 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். அது வேகிறதுக்குள்ளே நம்ம தயிர் சாதத்துக்கு ஒரு சின்ன தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1/2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு 1/4 ஸ்பூன், ஜீரகம் 1/4 ஸ்பூன், கொஞ்சம் போல் பெருங்காயம், ஒரு பச்சை மிளகாயை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. 5 விசிலுக்கு குக் பண்ணிவிட்டு ப்ரெஷரும் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணுறேன். நல்லா வெந்து வந்திருக்கு. தயிர் சாதம் கொஞ்சம் வந்து குலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ நம்ம லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். மசித்ததுக்கப்புறமா தயிரும் பாலும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் பண்ணியிருந்தேன். அதனால் நான் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே வந்து தயிரும் பாலும் சேர்த்து நல்லா கலந்துட்டேன். ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு 2 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சாப்பிட போகிறீங்கன்னா இந்த சாதம் வந்து கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் தயிரும் பாலும் சேர்த்து கலந்து நீங்கள் லஞ்சுக்கு பேக் பண்ணணும். சூடாக இருக்கும்போது தயிரும் பாலும் சேர்க்காதீங்க. நான் வந்து உடனே சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறனால சூடாக இருக்கும்போதே ரெடி பண்ணி நல்லா சுட சுட சாப்பிட்டோம். சூப்பர் டேஸ்ட்டில் இருந்துச்சு. கூடவே நம்ம தாளிச்சோம் இல்லையா, அந்த தாளிப்பையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா திணை தயிர் சாதம் சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. கூடவே நம்ம பண்ண அந்த பட்டாணி மசாலாவும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். திணை அரிசியில் ஒரு குஸ்காவும் நல்ல காரசாரமான முட்டை வறுவலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுலில் 1 கிளாஸ் அளவுக்கு திணை அரிசி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், தண்ணி சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இது வந்து ஓவர் நைட் ஊறணும். குக்கரில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியாக ஜீரகம், 1 பிரியாணி இலை, ஒரு சின்ன சைஸ் பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு. ஜீரகத்தை விட சோம்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுபடணும். இப்போது காரத்துக்காக 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் நறுக்குன மல்லி இலை, புதினா இலை ரெண்டும் சேர்த்து கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போனதுக்கு அப்புறமா தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். இப்போது 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை இதில் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் சின்ன சைஸ் தக்காளி தான், பெருசாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா
நம்ம ஓவர் நைட் ஊற வச்ச தினை அரிசியை தண்ணி வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி, எந்த கிளாஸில் அளந்தீங்களோ அதே கிளாஸில் 2 கிளாஸ் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு சரியாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா கமன்னு தினை குஸ்கா சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆகிருக்கும். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு. இது கூடவே நல்ல காரசாரமாக ஒரு முட்டை வறுவல் தான் பண்ணியிருந்தேன். முட்டை வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு 6 முட்டை இன்றைக்கி வேக வச்சு எடுத்துருக்கிறேன். முட்டையை நம்ம 2ஆக கட் பண்ணிடலாம். கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஒரு பேனில் 1/2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த முட்டைக்கு தேவையான உப்பு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெய் கூட இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேம் விட்டு பண்ணாதீங்க. கூடவே நம்ம 2ஆக கட் பண்ணால் முட்டையை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு அந்த மசாலா அந்த காரம் உள்ளே இறங்கணும், நல்லா வேகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 50% வெந்ததுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையை மேலாப்பில் சேர்த்துட்டு நல்லா திருப்பி போட்டு குக் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா காரசாரமாக இருக்கும். தினை அரிசியில் தக்காளி சாதம் எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுலில் 1 கிளாஸ் அளவுக்கு தினை அரிசி சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ஓவர் நைட் ஊறட்டும். நம்ம யூஸ் பண்ணுற எல்லா மில்லட்டுமே ஓவர் நைட் கண்டிப்பாக ஊறணும், இல்லைன்னா நமக்கு ஜீரண கோளாறு வரும். அதனால தான் ஓவர் நைட் ஊற வைக்கிறோம். இப்போ ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் கடுகு, சோம்பு 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஜீரகம் 1/4 ஸ்பூன், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுபடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறமா காரத்துக்காக நான் அன்றைக்கி 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். மிளகாத்தூள் சேர்க்க போகிறது கிடையாது, இந்த பச்சை மிளகாயோட காரம் தான், அதனால் நான் 6 சேர்த்துருக்கிறேன். கூடவே கொஞ்சம் போல் மல்லி இலை, கொஞ்சம் போல் புதினா இலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சைஸில் இருக்கிற தக்காளியை நான் ஒரு 3 தக்காளி எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்த்துருக்கிறேன். கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம தினை அரிசி சேர்க்கணும். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம அரிசி சேர்க்கணும். இப்போ ஓவர் நைட் ஊற வச்ச அந்த 1 கிளாஸ் தினை அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான உப்பு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட அருமையான தக்காளி சாதம் சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக வீட்டில் முட்டை தான் கேட்டாங்க. தக்காளி சாதம்னாலும் முட்டை தான், குஸ்கானாலும் முட்டை தான். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியில் நீங்கள் எது ஃபஸ்ட் ட்ரை பண்ண போகிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகிலா ஆகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.